அனைவருக்கும் நமஸ்காரம். டிவைன் ஸ்பிரிச்சுவல் சேனலுக்கு அனைவரும் வரவேற்கின்றேன். நண்பர்களே, வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு நாளை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது 10ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025, அதாவது அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் சங்கடஹார சதுர்த்தியும் கிருத்தியும் ஒன்றா சேர்ந்து வருது. இந்த நாளில் என்ன ஒரு அற்புதம் இருக்குன்னா, இந்த அமைப்பு எல்லா மாதமே வந்துடாது. மாதம் மாதம் சங்கடார சதுர்த்தி வருது, கிருத்திகை வருது. இருந்தாலும் இந்த அமைப்பு எல்லா மாதங்கள்லையுமே வராது. வருடத்தில் ஒரு நாள் மட்டும்தான் வரும். அதுவும் எப்படின்னா முன்ன பின்ன வரும். ஆனால் ஒரே நாளில் இது அமைஞ்சு வராது. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சுமம் இருக்குது. இதனால் இந்த திதி நாளில் நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் அடைய முடியும். அது என்னங்கிறது விவரமாக இந்த பதிவில் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது, அதாச்சும் திருமண தடை தொடர்ந்துட்டே இருக்குது, இதுவரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகலை, நிறைய ஜாதகம் பார்த்துட்டேன், ஜாதகம் அமையலை, ஏதோ ஒரு காரணங்களால் எனக்கு கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கும், இதுவரைக்கும் என்னால் ஒரு பூமி வாங்க முடியல, அதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்தும் எனக்கு அது அமையலை, வீடு கட்ட முடியல, வண்டி வாகனம் வாங்க முடியல, புதிதாக ஒரு தொழில் தொடங்கணும்னு முயற்சி பண்ணுறேன், அதை என்னால் செய்ய முடியல, ஏதோ ஒரு வியாபாரம் தொடங்கணுன்ட்டு நான் முயற்சி பண்ணுறேன், அதுவும் என்னால் செய்ய முடியல. இது மாதிரி அநேக நற்காரியங்கள் என்னால் செய்ய முடியாமல் தடைப்பட்டுட்டே இருக்கு. அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நாள் ஒரு மிகவும் அற்புதமான நாள். இது அத்தனை பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு நாளில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். என்ன செய்யணுங்கிறத மட்டும் நான் விவரமாக சொல்கிறேன், கவனமாக குறித்து வச்சுக்கோங்க. வரக்கூடிய அக்டோபர் 10, 2025 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு தனியாக இருக்கக்கூடிய சன்னதி எங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. வள்ளி தெய்வானையோட முருகப்பெருமான் இருக்கணும் அந்த கோயிலில். அங்கே விநாயகப் பெருமானுக்கு ஒரு சன்னதி இருக்கணும். அந்த மாதிரி அம்சத்தில் ஒரு கோயில் எங்கே இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அங்கே நீங்கள் போய் என்ன பண்ணணுன்னா, வள்ளி தெய்வானைக்கு விராலி மஞ்சளில் மாலை கட்டி போடணும். முருகப்பெருமானுக்கு மஞ்சள் பூவால் மாலை கட்டி போடணும். அது தொடர்புவாக கூட இருக்கலாம், இல்லை மாலையாக கூட இருக்கலாம். அதுபோக விநாயகப் பெருமானுக்கு மருகு மறிக்கொழுந்து இது ரெண்டும் சேர்த்து நீங்கள் மாலையாக கட்டி விநாயகப் பெருமானுக்கு சாத்தணும். அதுபோக விநாயகப் பெருமானுக்குமே முருகப்பெருமானுக்குமே தனித்தனியாக 27 விளக்கு ஏற்றணும். இந்த ஒரு விஷயம் மட்டும் இந்த நாளில் நீங்கள் செஞ்சீங்கன்னா, பல நாள் உங்களால் செய்ய முடியாமல் இருந்த காரியம் தன்னை போல் நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு நாளை சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இதில் நிறைய சூட்சமங்கள் இருக்குது. இது ஒரு அவசர கால பதிவாக உங்களுக்கு நான் பதிவிடுறேன். உடனடியாக இந்த பிரச்சனைகளெல்லாம் யாருக்கெல்லாம் இருக்கோ அது உடனடியாக இந்த ஒரு பரிகாரத்தை போய் செஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல மாற்றம் வரும். வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பு முனை கிடைக்கும். நீங்கள் எல்லாம் இன்னாலாம் நினைச்சிங்களோ, இன்னாலாம் செய்யணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் ஒன்றொன்னா நடக்க ஆரம்பிக்கும். இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அது இன்னும் விவரமாக சொல்லித்தரேன். இது போல் அநேக நற்காரியங்களை பற்றி நம்ம நிறைய பேசுவோம். தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். சிவாய நமஹ.